வணக்கம். அ ச தொடர்ந்து சமூக வலைத்தளங்கள்லயும், செய்திகள்லயும் பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் பட்டியல் ஏன் நிலையாதுன்னு ஒரு கேள்வி இருக்கு. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தமட்டிலும், காங்கிரஸ் கட்சியில 3 அடுக்கு முறை இருக்கிறது. தேர்வு செய்வதற்கான 3 அடுக்கு முறை. அதாவது மாநில தேர்தல் குழு, அது 30 பேர் கொண்ட குழு. அந்த குழு முதல்ல தொகுதிகள் நிர்ணயிக்கப்பட்டதுக்கு பின்னாடி 28ஆம் தேதின்னு நினைக்கிறேன். 30ஆம் தேதி அந்த குழு சந்தித்தது ஆன்லைன் வாயிலாக. 30 பேர் கொண்ட குழு. அதிலே ஒவ்வொரு தொகுதிக்கும் 3லிருந்து 5 பேர் கொண்ட பட்டியல் தயாரிக்கப்பட்டது. அந்த பட்டியலுக்கு அப்புறம் அது ஸ்கிரீனிங் கமிட்டி என்று சொல்கின்ற 7 பேர் கொண்ட குழு. அதாவது மாநில தலைவர் மற்றும் சட்டமன்ற காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் மற்றும் 4 டெல்லியில் இருந்து அமைக்கப்பட்டிருக்கிற மத்திய பார்வையாளர்கள். அவர்களுடைய விவாதத்துக்கு உட்பட்டது. அந்த குழு ஒரு பெயரையோ அல்லது 2 பெயரையோ மத்திய தேர்தல் குழுவுக்கு அனுப்ப வேண்டும். அதாவது 31ஆம் தேதி அந்த குழு கூடியதாக எனக்கு தகவல் வந்தது. நேற்று எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் கார்கே அவர்களும் தொடர்ந்து பயணத்தாலும் கேரளாவுக்கு சென்றிருந்ததால் நேற்று முன்தினம் கேரளா சென்றிருந்ததாலும் நேற்று பாராளுமன்றத்தில் பணி இருந்ததாலும் அது அந்த பணி முடியவில்லை. அதே போல ஒரு சர்வே அந்த பெயர்களை பற்றிய சர்வேயும் நடத்தப்பட்டது 28 தொகுதிகளிலே. அதனால் இன்று 8 மணிக்கு 8:30 மணிக்கு அந்த மத்திய தேர்தல் குழு நடைபெறுகிறது. இதை பொறுத்த மட்டும் 28ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதிக்குள் இது முடிக்கப்படுகின்ற பணியாக இருக்கிறது. இது நாம் இந்திய தேசிய காங்கிரஸை பொறுத்த மட்டும் இது ஒரு ஜனநாயக கட்சி. இது ஒன்றும் தனிநபர் கட்சி கிடையாது. எடுத்தவுடன் முடிவெடுத்து விட்டு அறிவித்து விடலாம் என்பது இது அனைத்து விதங்களிலும் பல அடுக்குகளிலே விவாதிக்கப்படுகின்ற